இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் உண்டாகட்டுமாக. என்னுடைய பேர் உபைத், அக்குபஞ்சரிஸ்ட். லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக செராக்கியர் ஹெல்த் கேரில் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது இங்கே கோயம்புத்தூர், ராமநாதபுரம், நஞ்சுண்டபுரம் மெயின் ரோட்டில் இந்த செராக்கியர் ஹெல்த் கேர் வந்து பிளேஸ் ஆகிடுக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, தைராய்டு அப்படிங்கிற பிரச்சனையில் வந்து நிறைய பேர் வந்து அது ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஜெய்ஷீலா அவங்க வந்து கடந்த நாட்களாக வந்து இந்த செராக்கியர் ஹெல்த் கேரில் வந்து இந்த தெரப்பி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதாவது மெடிசன் இல்லாமல், மாத்திரைகள் இல்லாமல், இன்ஜெக்ஷனோ ஆப்ரேஷன்ஸோ எதுவுமே இல்லாமல் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஸோ அவங்க இங்கே வந்தப்போ தைராய்டோட லெவல் எவ்வளோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் படிப்படியாக எவ்வளோ கம்மியாயிடுச்சு அப்படிங்கிறத வந்து ஆஸ் பர் ரிப்போர்ட் வைஸே நான் இந்த வீடியோவில் ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் முதலாக வந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைராய்டு இருந்துச்சு அப்படின்னாக்கா 259.49 இருந்துச்சு இவங்களுக்கு வந்து கடந்த. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் இந்த ரிப்போர்ட் எடுத்தோம். அதாவது 24/2/2026 259. அதாவது இந்த 200க்கு கீழே வந்து கம்மியே ஆகலை 13 ஆண்டுகளாக. அப்புறம் மறுபடியும் 26/2/2026 கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள்லேயே என்ன ஆகிடுக்கு அப்படின்னா அது 100க்காக வந்திருக்குது தைராய்டு. அதுக்கப்புறம் 20 மார்ச் 2026 நம்ம எடுத்தப்போ 11.5. ஸோ 13 வருஷமாக சரியாகாத இந்த ஒரு ப்ராப்ளம் எப்படி இதில் சரியானுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே ரெகுலராக வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் அது புரிய வரும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுடைய அனுபவங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கலாம். அம்மா, உங்களுடைய பெயர்? என் பேர் ஜெய்ஷீலா. ஜெய்ஷீலா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கம்மா? எனக்கு 47 வயசு ஆகுது. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு செராக்கியர் எப்படி அறிமுகமாச்சு? வேளாங்கண்ணி இங்கே ஒரு சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க வேளாங்கண்ணின்னு. எங்களுக்கு தெரிஞ்சு இப்போ ரிலேஷன் பொண்ணு தான். அவங்க தான் வந்து இங்கே நான் ஒர்க் பண்ணுறேன், நிறைய பேர் வர்றாங்க, நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னாங்க. சரி நம்ம போகலான்ட்டு நானும் அம்மாவும் வந்தோம். இப்போ நான் வந்து 1 மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே செராக்கேரில். அப்போ 1 மாதத்தில் 1 நாள் தான் லீவு போட்டேன், மீதி எல்லா நாளுமே வந்திருக்கேன். இப்போ தைராய்டுக்கு வந்து நான் 13 வருஷமாக மாத்திரையில் நிறைய சாப்பிட்டு இருந்தேன், எதுவுமே சரியில்லை, கம்மியாக. அப்புறம் திடீர்னுட்டு வந்து அவங்க கம்மியானாலும் திரும்பவும் நீங்கள் டேப்லெட் போட்டுட்டு தான் இருக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. எனக்கு அது வெறும் வயிற்றில் போட்டால் வந்து சேராது, ரொம்ப கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் ரொம்ப தொந்தரவு பண்ணும். அதனால் எனக்கு மாத்திரை போடுறதுக்கே விருப்பம் இல்லை. மாத்திரை எப்படியாவது நிறுத்தணுன்ட்டு நிறையா ஆயுர்வேதம் நிறையா ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் போயிருக்கேன், எதுவுமே எனக்கு சரியாகலை. கடைசியில் ஆயுர்வேதத்துக்கு போனபோது ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு. ஜாஸ்தியாகிது. அப்போ தான் நான் வேளாங்கண்ணி பார்த்தபோது வேளாங்கண்ணி சிஸ்டர் இப்படி வாங்கன்னு சொன்னபோது நான் வந்து இங்கே 1 மாதம் தெரப்பி எடுத்து அந்த 1 மாதத்துலேயே வந்து எனக்கு தைராய்டு வந்து நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. இப்போது என் உடம்புல இருந்து சில பிரச்சனைகளும் எனக்கு வந்து க்யூர் ஆகிருக்குது. என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு? எனக்கு இங்கே டெஸ்ட் பண்ண பின்னாடி தான், அந்த ஃபுல் டெஸ்ட் எடுத்த பின்னாடி தான் தைராய்டு ஜாஸ்தியாக இருக்குது, சுகர் பார்டரில் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, இப்போ ரத்தத்தில் கிருமி இருக்குது, ரத்தம் கம்மியாக இருக்குது அப்படின்னு எல்லாம் நிறையா நான் அதில் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த ரிசல்ட்டில். இப்போ அதிலிருந்து வந்ததில் சுகரும் ஓரளவு கம்மியாக இருக்குது, கொலஸ்ட்ராலும் கம்மியாக இருக்குது. உடம்புலையும் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த ப்ராப்ளத்தால் நீங்கள் என்னென்ன சஃபஸ்டிகேட்டட் ஆனீங்க? வேலையெல்லாம் ரொம்ப செய்ய முடியாது, ரொம்ப டயர்டாயிரும், ரொம்ப எனக்கு தூக்கம் வரும், சோர்வாக இருக்கும், வேலை செய்கிறக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இப்போ நான் வந்து இதில் வந்து 1 மாதம் ஃபுல்லாக வந்தங்காட்டியும் எனக்கு இப்போ வந்து வேலை இது முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு அங்கே முடிச்சுட்டு வீட்டில் வந்து திரும்பவும் நைட் டிஃபன் எல்லாம் செஞ்சு எனக்கு அதுக்கு செய்யறது கூட வந்து நல்லா ஒரு பிரிஸ்காக இருக்கிறேன், நல்லா ஒரு இதாக இருக்கிறேன், ஆக்டிவாக இருக்கிறேன். இப்போ முதல்ல செராக்கியர் உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகிருப்பீங்க இல்லையா? என்ட்ரு ஆனப்பவே உங்களுக்கு என்னென்ன சந்தேகம்லாம் இருந்துச்சு? எனக்கு வந்தால் இந்த பெட்டில் படுத்து எந்திரிக்க சொல்கிறாங்க, சூடாக இருக்குமா, நமக்கு ஒன்றும் ஆகாதா, இது எப்படி சரியாகும் அப்படின்னால ஒரு சந்தேகத்தில் தான் வந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து எனக்கு ரெகுலராக வரணுங்கிற போது ரெகுலராக நம்ம எப்படி போக முடியும் அப்படின்னு ரொம்ப தயக்கமாக இருந்துச்சு. சரி 1 வாரம் போய் பார்ப்போம், அதுக்கப்புறம் நமக்கு அதிலிருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு தெரிஞ்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு வந்தேன். அப்போ வந்து பார்க்கும்போது 1 வாரத்துலேயே வந்து எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிச்சு. இதை ஒரு
டிசீஸால் நான் இந்தந்த விஷயங்கள் நான் இழந்துட்டேன் அப்படின்னாக்கா எந்த விஷயங்கள் நீங்கள் இழந்தீங்க? என் ஹெல்த்தில் ரொம்ப இது பண்ணியிருக்கேன். அதில் உடம்பு ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன். அப்புறம் நிறைய வந்து பணங்கள் செலவு பண்ணியிருக்கேன். நிறைய மாத்திரை சாப்பிட்டு என்னோடய உடம்பில் வந்து சைடு எஃபெக்ட்டு நிறையா இது பண்ணியிருக்கேன் நான். ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்கம்மா? தைராய்டுக்குன்னு கிட்டத்தட்ட நான் வேலைக்கு போய் நான் வாங்கின சேலரியெல்லாம் மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் செலவு பண்ணியிருக்கேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக மாதத்துக்கு எவ்வளோ செலவு ஆகிட்டு இருந்துச்சு? எப்படி ஒரு 5000 ரூபாய் 6000 ரூபாய் அப்படி வரும். மருந்து டெஸ்ட்டு இது எல்லாம் எடுக்கும்போது 5-6 ரூபாய் வருங்க. ஓகே. இங்கே ஏதாவது உங்கள்கிட்ட ஃபீஸோ இல்லை அட்மிஷன் ஃபீஸு இல்லை ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏதாவது இதை வாங்குங்க, இல்லை உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஃபீஸை கட்டுங்க, இல்லை இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்துச்சா? இல்லை அந்த மாதிரி யாரும் எதுவும் சொல்லலை. அமௌண்ட்டு எதுவும் யாரும் வாங்கலை. சரி. இப்போ இங்கே வந்து ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சிலர் வந்து இதை வாங்கிட்டும் போகிறாங்க. ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வாங்கிட்டு போனால் நம்மளும் எடுத்துக்கலாம், வர முடியாத டைமு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் எடுத்துக்கலாம். அதனால் நம்ம வந்து நம்ம உடம்புல இருக்கிற ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுக்கலாம். அது நமக்கு வாங்குறது யூஸு தான். யூஸு தான். அப்போ இது வந்து செலவு இல்லைங்களா? இது செலவு பண்ணாலும் நம்ம உடம்புக்கு வந்து நல்லா ஒரு நோய் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறனால அதை நம்ம செலவுன்னு சிலர் நினைக்கிறாங்க. நினைக்காதவங்க நம்ம வாங்கி அதனால பயன்பெற்றுக்கு இது பண்ணிக்க வேண்டியது. ஓகே. இங்கே வந்து ஃப்ரீ. எதுக்காக நம்ம வாங்கணும்? நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக நம்ம வாங்கணும். இங்கே யாராவது வாங்க சொன்னாங்களா? இங்கே யாரும் வாங்க சொல்லலை. நம்ம வந்து உடம்பில் இங்கே வந்து தெரப்பி எடுக்கும்போது நமக்கு அதில் வந்து நமக்கு ஏதாவது சரியாச்சுன்னா நம்ம இப்போ வீட்டுக்கு நம்ம வாங்கினோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் அதில் தெரப்பி எடுத்து அவங்களும் அதிலிருந்து நோயிலிருந்து விடுதலையாகி அவங்களும் அதை பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம வாங்குகிறோம். சரிம்மா. இல்லை இங்கே ரெகுலராக நம்ம வரலாம் இல்லையா? வரல. சில வேளையில் வர முடியும், சிலர் வேலைக்கெல்லாம் போகிறவங்கனால வர முடியாது, வயசானவங்கனால வர முடியாது, அப்புறம் ரொம்ப உடம்பு முடியாதவங்கனாலே வர முடியாது. அதனால் நம்ம வாங்கினோம்னா அவங்கெல்லாம் வந்து அதில் இது பண்ணிக்க பலன் பெற்றுக்கலாம். இப்போ இந்த வகந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி நீங்கள் சந்தித்த வகந்திகள் என்ன? இல்லை நீங்களாக நினச்சி பயந்த விஷயங்கள் என்னென்னு சொல்லலாங்களா? நான் வந்து இங்கே வரும்போது இப்படி சூடாக இருக்கே, உடம்புக்கு எதுவும் ஆயிராதா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் முடி இதாகும்னு நான் கண்டிப்பாக நினச்சேன். அப்போ அந்த முடி பற்றி எனக்கு டெமோ காமிச்சாங்க. அந்த முடி இது பண்ணும்போது அந்த ஸ்டோனில் வச்சு காமிக்கும்போது அது முடி எதுவும் ஆகிறதில்ல. அப்போ நமக்கு வந்து இந்த சூடு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஆகுமோன்னு நான் அதிலிருந்து பயந்தேன். வந்ததுலேருந்து எனக்கு ஒரு டைமும் கூட அப்படி சூடு பிடிச்ச மாதிரி எதுவும் இதாகலை. இப்போ இவ்வளோ நாள் மருந்து மாத்திரை எடுத்ததுக்கும் இப்போ இந்த தெரப்பி எடுத்ததுக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் உணர்றீங்க? எனக்கு மருந்து இது வெறும் வயிற்றுல தான் போடணும் தைராய்டுக்கு. அதை நான் போட்டேன்னா வந்து ரொம்ப வயிறு எரிச்சலாக கேஸ் ப்ராப்ளத்தினால இந்த ஏப்பமாக ஒரு மாதிரி வரும், ரொம்ப டயர்டாக இருக்கும். இப்போ நான் மருந்து போட்டுட்டு தான் இங்கே வந்து தெரப்பி எடுக்கிறேன். அதனால் எனக்கு அந்த கேஸோட ப்ராப்ளமும் கம்மியாக இருக்குது. அந்த ஒரு டயர்டன்ஸ் தெரியல. நல்லா நான் வீட்டில் வேலையும் செய்கிறேன். ஒரு டென்ஷன் இல்லாமல் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ அதேமாதிரி டேப்லெட்டை வந்து நீங்களாக வந்து முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ணக்கூடாது. அது வந்து அவங்கவுங்க ஃபேமிலி டாக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க அதை சஜஷன் பண்ணி கண்டிப்பாக அதை என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாங்க. சில இடங்களில் நம்ம இத்தனை ஆண்டுகளாக நம்ம இதை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். ஸோ இதில் நிறைய பேர் மாத்திரைகளை விட்டு முழுமையாக மாத்திரையிலேருந்து விடுபட்டு தைராய்டு இல்லாமல் இன்றைக்கி ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அவங்க நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரப்பி எடுக்கிறப்போ கழிவுகள் அதிகமாக நம்மளுக்கு வந்து வெளியேறும். அப்படி உங்களுக்கு வந்த கழிவுகள் என்னென்ன? எனக்கு 10 நாள் வந்து பெட்டில் 1 மணி நேரம் 1 ஹவர் படுக்க சொன்னாங்க. அப்போ அந்த வாட்ரு வந்து வீட்டுக்கு வந்து 10 நாள் கொடுத்தாங்க. அதை நான் தொடர்ந்து குடிக்கும்போது எனக்கு இந்த தொண்டையில் வந்து ரொம்ப பெயின் ஜாஸ்தியாக இருந்துச்சு, சளி இருந்துச்சு, இருமல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு, தொண்டையில் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னால் ரொம்ப முடியல. அப்போ தான் அவங்க சிஸ்டர்கிட்ட வேளாங்கண்ணி சிஸ்டர்கிட்ட கேட்டேன், எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பெயினாக இருக்குது, ஏதாவது ஒரு 1/2 டேப்லெட் போட்டுக்கலாமான்னு கேட்டேன். அவங்க ரொம்ப இதாக
இதாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அரை மாத்திரை போட்டு இது பண்ணிக்கங்க சாப்பிட்டுக்குங்கன்னு சொன்னாங்க. அரை மாத்திரை சாப்பிட்டு அப்புறம் தொடர்ந்து எனக்கு இங்கே ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே தான் இருக்குது. ஒரு மாதிரி இருமல் வரும், ரொம்ப சளிக்கட் மாதிரி ஏதாவது முழுங்குறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாத்திரை போடுறது எல்லாம். இப்போ வந்து இந்த இடத்துல எனக்கு ஃப்ரீயாக இருக்குது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நல்லா இருக்குது. ஸோ இப்படி ஆனப்போ நீங்கள் பயந்தீங்களா? இந்த முழுங்கல அப்புறம் ஒரு மாதிரி இங்கே எல்லாம் சுருங்கின மாதிரி இருந்துச்சு. ஐயோ இப்படி இருக்கே, நமக்கு வந்து நீ சாப்பிட முடியாதோ. நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி அப்படி நான் பயப்படல. இங்கே வந்து ரொம்ப இருமல் சளியெல்லாம் இதாகும்போது இந்த இடத்துல ரொம்ப பெயினமாக நம்மளால சாப்பிட முடியுமோ, முழுங்க முடியாமல் ஏதாவது ஆயிருமோ, இப்படி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு நான் பயந்தேன். இப்போ இந்த ஒரு ப்ராப்ளமால அம்மா எவ்வளோ வருத்தப்பட்டாங்க? எங்கள் அம்மாவுக்கு எனக்கு வந்து ரொம்ப நாள் வருத்தமாக தான். அது இந்த மாதிரி யாரும் எங்கள் வீட்டில் தைராய்டு இல்லை, எனக்கு தான் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து எனக்கு தைராய்டுன்னு எங்கள் அம்மா கேள்விப்பட்டதுமே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கவலையாக தான் இருந்தாங்க. அது இல்லாமல் பேபி இல்லாதனால அதை விட ரொம்ப இதாக இருந்தாங்க. அப்புறம் அப்படியே இந்த மாத்திரையெல்லாம் போட்டு இது பண்ணும்போது இது எப்போ க்யூர் ஆகும் என்னன்னு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ரொம்ப ஃபீலிங்காகவே இருந்துச்சு. அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா, மாத்திரை சாப்பிட்றா, இது பண்ணுறா, வெறும் வயிற்றுல போட்டு நான் கேஸ் இது பண்ண இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இங்கே செராக்கியர் உள்ளே வந்து ஒரு அட்மாஸ்பியர் பார்க்குறீங்க இல்லையா? உள்ளே எல்லாமே க்ளீனிங்காக இருக்கா, ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்களா? எல்லாம் க்ளீனாக இருக்குது, எல்லா இடமும் சுத்தமாக வச்சுக்கிறாங்க. அப்போ கூட்டுற 2 நேரம் கூட்டுறாங்க, துடைக்கிறாங்க, எல்லாமே நீட்டாக இருக்குது. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ இலவசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னோம்னா நிறைய பேத்துக்கு ஒரு அலட்சியம் ஏற்படுது. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இலவசங்கிற போது நம்ம வந்து இப்போ நம்ம வர்றோம், நம்ம வந்து தெரப்பி எடுக்கும்போது இந்த இடத்த வந்து அவங்க க்ளீனாக தான் எல்லாம் இது பண்ணி சுத்தமாக கூட்டி எல்லாம் இது பண்ணி வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஏதாவது இது பண்ணாலும் நீங்கள் இப்படி பண்ணாதீங்கம்மா, நீங்கள் நீட்டாக இது பண்ணிக்கிங்க அப்படின்னு அவங்க நமக்கு சொல்கிறாங்க. தெரியாததை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம அது பிரகாரம் நாங்கள் நடந்துக்கிறோம். ஓகே. இப்போ சில மாதங்களாக நீங்கள் வந்துட்டுருக்கிறீங்க. ஸோ இப்படி வர தருணங்களில் இங்கே வரக்கூடிய அப்பா அம்மாக்கள் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனம் எடுத்து இதை சரி செஞ்சுக்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ மூலயமா நீங்கள் சொல்லலாம். இப்போ நேரம் இல்லைன்னெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்ம வந்து இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கணும். வேலை இதெல்லாம் வந்து ஒரு ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம வரணும். வந்து நம்ம உடம்பை பார்த்து நம்ம நல்லா இதாக இருந்தால் தான் நம்ம வந்து நம்ம ஃபேமிலி பார்க்க முடியும். அதனால் நீங்கள் ஒரு டைம் ஒதுக்கி இதில் செராக்கரில் வந்து நீங்கள் தெரப்பி எடுத்து உங்களுக்குள்ள ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து அதிலிருந்து விடுதலையாகி நீங்கள் க்யூர் பண்ணிக்கிங்க. இப்போ வருங்கால தலைமுறைகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எங்களுக்கு வந்து கிடைச்சது லேட்டாக கிடச்சிருக்கு. வருங்காலவங்களுக்கு வந்து இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு வியாதியாக இருந்தாலும் அதிலிருந்து முழுமையாக அவங்க விடுதலையாகி வர்றதுக்கு இந்த செராக்கார் வந்து ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. அதை வந்து அவங்க வந்து வருங்காலத்தில் இருக்கிறவங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஓகேம்மா. இப்போது நிறைய பெண்கள் வந்து இந்த தைராய்டுக்கான சொல்யூஷன் நம்மளுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகத்தில் இருப்பாங்க, நிறைய பயங்களில் இருப்பாங்க. இப்போ பெண் குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீக்கிரமாகவே மாதவிடாய் அடைஞ்சிடுறாங்க, ப்ளஸ் பிசிஓடி ப்ராப்ளம் அதிகமாக வருது. அந்த மாதிரியான பெண்களுக்கு மருந்து மாத்திரை இல்லாத ஒரு விஷயங்கள் வந்து இங்கே செராக்கியில் நம்ம தெரப்பி ப்ரொவைட் பண்ணுறோம். இருந்தாலும் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படிங்கிறது? இப்போ தைராய்டுனால நிறைய பீரியட்ஸ் ப்ராப்ளம் வரும். அப்புறம் வயிற்றில் இது கர்ப்பப்பையிலையும் பிரச்சனை வரும். இந்த தைராய்டில் வந்து நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் அவங்க வந்து லைஃப் லாங் தான் மாத்திரை எடுக்க சொல்கிறாங்க. கம்மியானாலும் சரி, அது எவ்வளோ இருந்தாலும் சரி, ஜாஸ்தியான எம்ஜி வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க, கம்மியான அந்த டேப்லெட்டோட டோஸை வந்து குறைக்கிறாங்க. லைஃப் லாங் நீங்கள் சாகிற முடிய சாப்பிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த தெரப்பி எடுக்கிறது மூலம் வந்து நம்ம மருந்து வந்து சாப்பிட்றது கம்மியாகும். நம்ம அது தொடர்ந்து இது பண்ணி நம்ம இப்போ வீட்டுக்கே தெரப்பியெல்லாம் வாங்கிட்டா அதுலேருந்து முழுமையாக நம்ம விடுதலையாகி மருந்து மாத்திரையே சாப்பிடாம அந்த லைஃப் நம்ம வந்து வாழ முடியும். அது வந்து செராக்கார இதனால தான் கண்டிப்பாக முடியும். ஓகேம்மா. இப்போ சில இடங்களில் வந்து இப்போ இதை பார்க்கக்கூடிய மக்கள் வந்து இது ஏதாவது மேக்னெட்டிக் பெட்டாக இருக்குமா? ஏன்னா எங்கே போனாலும் ஏமாற்றம். இன்றைக்கி வந்து நீங்கள் தைராய்டுக்குன்னு இப்போ சொல்யூஷன் எடுக்கிறீங்க, இப்போ இது போய் பணத்தை கட்டினாலுமே நம்மளுக்கு அதில் வந்து குணமாக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நம்மளுக்கு கிடைக்கிது. ஏன்னா மக்கள் வந்து நிறைய இடங்களில் போய் பார்த்துருப்பாங்க, சில அனுபவங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கலாம். ஸோ அது மாதிரி இதையும் நினைக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இதை பற்றின ஒரு விளக்கங்கள் கொடுக்கலான்னா எப்படி இந்த வித்தியாசத்தை உணர முடியும்?
இப்போ வந்து நம்ம முன்னாடி ரிசப்ஷனில் வந்து அவங்க அந்த ஸ்டோன் பற்றி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பண்ணி அப்போது ஒரு மணி நேரம் வந்து அந்த தெரப்பியில் படுக்க வச்சு நமக்கு வந்து அதோட இதெல்லாம் வந்து சொல்லி தர்றாங்க. எப்படி என்ன இது எங்கேருந்து இதாச்சு எப்படின்னெல்லாம் அவங்க கிளியராக டீட்டெயிலாக சொல்கிறாங்க. அப்போ வந்து அது நம்ம பயப்பட தேவையில்லை. நம்ம அந்த பயந்தோம்னா அப்புறம் அது வந்து பிரயோஜனம் இல்லை. நம்ம பயப்படாமல் வந்து தெரப்பி எடுத்துக்கணும். அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதனால் இதிலிருந்து டூப்ளிகேட் அதுன்னு எந்த ஒரு பயமும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஸோ அதுக்கான அவேர்னஸ் செக்ஷன் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். ஸோ ரெகுலர் டு செராகேர். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய நோய்கள் அனைத்தும் வந்து பார்த்திங்கனாக்கா ரசாயனம் சம்மந்தப்பட்டது தான். இது ஜெர்ம்ஸோ பாக்டீரியா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது. உணவுகளில் எல்லாமே ஆல்மோஸ்ட் கலப்படம் ஆகிடுச்சு, தண்ணீர்லேயும் கலப்படம் ஆகிடுச்சு, காற்றுலேயும் மாசு இருக்குது. ஸோ இது எல்லாமே என்ன ஆகும்னாக்கா ஒரு டாக்ஸின்ஸாக அது ஒரு இடத்துல போய் டெபாசிட் ஆகும். அந்த டெபாசிட் ஆகக்கூடிய இடங்களுக்கு தகுந்தவாறு அந்த பேர்கள் மாறும். இவங்களுக்கு இங்கே கழுத்து பகுதியில் சேர்ந்ததுனால அதுக்கு பேர் தைராய்டு, அதுக்கான மாத்திரைஸ் அதெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டேப்லெட்ஸ்லேருந்து ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் ஸோ நம்ம இங்கே வந்தோம்னா இந்த மருந்து மாத்திரை விட்டுறணுமா, இது ஹீட்டாக இருக்குது, இது வெளியும் ஹீட்டு, ஏதாவது நம்மளுக்கு ஆகிடும், இந்த மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதை டைரெக்டாக வந்து ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணி இந்த தெரப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதோடைய முழு விவரங்கள் நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்ததுக்கான நோக்கம் என்னென்னா, நான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம இதை கொண்டு வரோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டை வந்து இந்த வீடியோவோட நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இங்கே வந்தோம்னா நம்ம 100% நமக்கு வந்து நோயிலிருந்து க்யூர் ஆகிறோம். நீங்கள் தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கும் வந்து இது என்ன நோய் இருந்தாலும் அதிலேருந்து நம்ம க்யூர் ஆகி வர்றதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து செராகேரில் வந்து தெரப்பி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல இருந்து நல்ல ஒரு ஹெல்த்து நல்ல ஒரு இது கிடைக்கும். இவ்வளோ நேரம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நிறுவனத்தின் சார்பாக அவங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேம்மா. தேங்க்யூம்மா. தேங்க்யூ.